வெல்கம் டு இண்டஸ்ட்ரி தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செய்யாறு பாலு அஃபிஷியல் அவர் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ரஜினி, விஜய், கமல் இவங்க எல்லாத்தையும் வச்சு டேரக்ட் பண்ணுறதை விட நம்ம ஏகே வச்சு டேரக்ட் பண்ணுறது தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கைதி படத்தோட கதையை எழுதும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏகேவை நினச்சி தான் பார்த்தீங்கன்னா அவர் கதை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் அந்த படத்தோட பட்ஜெட் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி, லோ பட்ஜெட், என்ன வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வந்து ஹையர் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால அவர் வந்து மன்சூர் அலிக்கான வந்து பிளான் போட்டுருந்தாராமா. அதுக்கப்புறமா தான் ஒரு மீட்டிங்கில் வந்து கார்த்திகை சந்திச்சு கார்த்திகிட்ட அந்த கதையை சொன்னோன்னே கார்த்திக் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அவர் அந்த படத்தில் பண்ணாரு. இல்லைனா வந்து அவர் அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாராமா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படமும் அதே மாதிரி நம்ம ஏகே வச்சு எடுக்க வேண்டிய ஒரு படம் தானாமா. அதனால் அந்த டைமில் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருந்தார், வேற ஒரு படத்தில் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருந்தார் அப்படின்றதுனால அந்த டைமில் வந்து ஏகே வச்சு பண்ண முடியல. பட் ஏகே வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காராமா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இது ரெண்டு விஷயமே தாண்டினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விக்ரம் அப்படின்ற ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 450 கோடி வசூலாச்சு அந்த படம். அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ வேற லெவலான ஒரு ஹாலிவுட் படத்தோட ரைட்ஸ் இருக்காமா. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏகே வச்சு தான் எடுக்கணும் அப்படின்ற பிளான்ல இருக்காராமா. ஏகே வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. அதில் வந்து 100% நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஏகே வச்சு தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாராமா. நம்ம ஏகேவும் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த டேரக்டர் அப்படின்றது அஃபிஷியலாக சொல்ல கிடையாது. பட் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இருந்தாலுமே நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 50 நாள் அந்த செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு, குட் பேட் கிளிப் படுத்தது, அதுக்கு வந்திருந்தாரு. அந்த இன்டர்வியூ AK-64 நான் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே வெளியே சொல்லல. ஏன்னா நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து முடிவு பண்ணல. ஒரு வெறித்தனமான டேரக்டர் வந்து எடுத்திருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இந்த விஷயத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் எதிர்பார்க்கலாம் AK-64 அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் ஜாயின் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏகே கார் ரேசிங் டைம்லேயே ஒரு விஷயத்தை சொன்னார். கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கான படங்கள் வந்து என்கிட்ட ரெடியாக இருக்குது, 6 வருஷத்துக்கான டேரக்டர்ஸும் ரெடியாக இருக்காங்கன்ற மாதிரி சொன்னார். அதில் ஒரு டேரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ் தானா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செய்யாறு பாலு இப்படி ஒரு அஃபிஷியல் நியூஸை ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. AK-64 வந்து ஒரு வெறித்தனமான ஹாலிவுட் படத்தோட ரீமேக்கு, அது ஒரு பக்க ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.